வணக்கம் உறவுகளே. பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன தெரியுங்களா? அளந்த வள்ளம் அட்டாரியில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யறோமோ அது நம்மளுக்கு பின்னாடி காத்து கொண்டிருக்கும். அதனால் நாம் நம்ம பெற்றோர்களை, தாய் தந்தையரை அவங்க வாழும் காலத்திலேயே அவங்கள நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? வயசான காலத்தில் அவங்க என்ன கேட்க போகிறாங்க? அவங்க உண்ண உணவு, இருக்க ஒரு இடம், படுத்தவங்களுக்கு ஒரு இடம், அப்புறம் பார்த்திங்கன்னா உடுத்த ஒரு உடை, அதுவும் ஓரளவுக்கு இருந்தால் போதும். அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்குறதில்ல. அவங்க வாலிப காலத்தில் அவங்க கல்யாணம் முடிச்சு நம்மளை பெற்று வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு இத்தனை பண்ணி, ஆனால் நிறைய பெற்றோர்களை நிறைய பேர் பார்க்குறதில்ல. அது ரொம்ப வருத்தமான செய்தி. போன வாரம் ஒரு காணொளி பார்த்தேன். இந்த காணொளியில் அப்பா மகனுக்கு இடத்த எழுதி வைக்கிறாரு. அவர் பார்க்கல. மறுபடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்குறாரு. மனு கொடுத்து அந்த இடத்த எனக்கு திருப்பி வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாரு. நான் என்னோடய வாழ்வாதாரத்தை அதில் நான் ஏதாவது பண்ணிக்கிறேங்கிறாரு. அப்புறம் கலெக்டர் ஆர்டர் போடுறாரு. அது கேஸ் போகுது, வழக்கு போகுது. வழக்கில் அந்த இடம் மகனுக்கே கொடுத்துரும். ஆனால் அப்பாவுக்கு ஜீவனாம்சமாக மாதம் 5000 கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதையும் அந்த மகன் பொருட்படுத்தலை. அதுக்கப்புறம் அவர் மீண்டும் மேல் கோர்ட்டுக்கு முறையிடுறாரு. அது வழக்கு வர்றக்குள்ளேயே பெத்த அப்பாவையே மகன் ஹாலோபிளாக் கல்லால் போட்டு தலையில் போட்டு கொலை பண்ணிடுறாரு. அதை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. யாரும் தடுக்கலை. அவர் போதையில் இருக்கிறாரு. முடிஞ்சு போச்சு. அதனால் பெற்று வளர்த்து ஆளாக்குனதுக்கு அந்த தகப்பனுக்கு கிடைச்ச தண்டனை பார்த்தீங்களா? இறப்பு. அதனால் இருக்கும்போது பெற்றவங்களை பாருங்கள். இறந்த பின்னாடி ஊர்வலத்தில் ஏசி வண்டி வச்சு பாடி எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் வான வேடிக்கை செய்கிறது, அப்புறம் அவங்க இறந்த பின்னாடி அந்த படைகளுக்கு எங்கள் அப்பா இதெல்லாம் சாப்பிடுவார், எங்கள் அம்மா இதெல்லாம் சாப்பிடுன்ட்டு போடுறது, இதெல்லாம் அடுத்தவங்களுக்காக, நமக்காக ஒன்றும் கிடையாது. அடுத்தவங்க பரவாயில்ல கிராண்டாக பண்ணிட்டா ஊர்வலத்தை அப்படின்னு மெச்சோணும் அப்படிங்கிறக்காக. அதில் ஒன்றுமே கிடையாது. அவங்க வாழும்போது அவங்களுக்கு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நல்லா பாருங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளை.